வணக்கம், நான் சசிகலா. வெல்கம் டு சசிகலா அசோக்குமார் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான சாஃப்டான ஒரு ஸ்வீட். என்னென்னா ரசமலை. ரசமலை பேசிக்காக ஒரு பெங்காலி ஸ்வீட்டு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வீட்லேயும் அதே மாதிரி டேஸ்ட்டோட அதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக செய்ய முடியும். ஸோ ரசமலை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரசமலாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சென்னா பால்ஸ் வேணும். அதுக்காக இப்போ நம்ம பன்னீர் பண்ண போகிறோம். பன்னீர் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. பசும்பால் வேண்டாம், ஏன்னா பசும்பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். எருமைப்பால் வாங்கிக்கோங்க. நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து வாங்கிக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு பன்னீர் வேணும். அதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் அப்படி இல்லாட்டி வினிகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் லெமன் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மில்க் சாலிட் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பன்னீர் ஃபில்டர் பண்ண போகிறோம். கீழே ஒரு பாத்திரம், ஒரு ஃபில்டர், அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியை நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதுக்கோ இல்லை குருமாக்கோ இல்லை கிரேவி பண்ணும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் பண்ணும்போது லெமன் சேர்த்தோம் இல்லையா, ஸோ அந்த லெமனோட ஸ்மெல் இருக்கக்கூடாது. அதுக்காக நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. கட்டி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு செய்யக்கூடாது. செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ரசமலை நல்லா சாஃப்டாக கிடைக்காது. அதனால் 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா தண்ணி இல்லாமல் சூப்பரான ஒரு பன்னீர் கிடச்சிருச்சு. இது நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும்போது தான் அது நமக்கு உதிராமல் கிடைக்கும். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இப்போ நம்மளோட பன்னீரை நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டான ரசமலாய் கிடைக்கும். நமக்கு இது நல்லா நைஸாக ஆகணும் நல்லா பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது 10 to 15 நிமிஷமாவது இது நம்ம பண்ணணும். நமக்கு இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா உருட்டுற மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கையில் வச்சு நல்லா திரட்டுங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
நம்மளோட சென்னா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி. இப்போ வந்துட்டு 1 கப் வந்துட்டு நம்ம இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் அப்படிங்கிறது 250 கிராம் இருக்கும். இந்த சர்க்கரை பாகில் வந்துட்டு கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா முழுசாக கரைஞ்சாவே போதும். இப்போ நம்மளோட சென்னா பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா வந்துட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சர்க்கரை வந்து நல்லா அதில் உள்ளே வந்து நல்லா சேரும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ப்ளஸ்ஸு அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 15 நிமிஷம் இந்த பால்ஸ் வந்துட்டு இந்த சர்க்கரை பாகில் வந்து நல்லா வேக வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கரை பாகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸு, அப்படி இல்லைன்னா கோல்டு வாட்டர், இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா ஊற வச்சிடணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கோல்டு வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ சேர்க்கும் போது தான் நம்மளோட ரசமலாய் வந்துட்டு உடையாமையும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இப்போது ரப்டி பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். சென்னா பால்ஸ் பண்ண 1 லிட்டர் பால் அப்படின்னா இந்த ரப்டி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் போதும். 5 பீஸ் குங்குமப்பூ எடுத்து அதை நம்ம வந்து சூடான பாலில் சேர்க்க போகிறோம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. பால் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து மிதமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து எடுத்து வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து பாதாம் பிஸ்தா இப்போ சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸை வந்துட்டு பாலில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் வந்துட்டு இஞ்சி பவுடர். இஞ்சி பவுடர் சேர்க்கும் போது நம்மளோட செரிமானத்துக்கும் நல்லது, சளியும் பிடிக்காது. பொதுவாக வந்து ரசமலாய் பண்ணும்போது வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, எல்லோ ஃபுட் கலர். நான் வந்துட்டு எல்லோ ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணலாம், தேவையில்லை அன்னெசரியாக அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்க்கறனால டேஸ்ட்லாம் ஒன்றும் மாறாது, சூப்பராக தான் இருக்கும். மஞ்சத்தூளில் நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அதனால் உடம்புக்கும் நல்லது. நம்ம ஸ்வீட் சாப்பிட்றனால சளியும் பிடிக்காது. பட் உங்களோட இஷ்டம், மஞ்சத்தூள் ஆர் எல்லோ ஃபுட் கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு ரொம்ப திக்காயிடக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட சென்னா பால்ஸ் வந்துட்டு உறிஞ்சாது இந்த மில்கில் போட்டதுக்கப்புறம். அதனால் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பால் வந்து ரொம்ப திக்காயிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட ரப்டி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சென்னா பால்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து கோல்டு வாட்டர் ஊற்றி வச்சுருந்தோம். அந்த கோல்டு வாட்டரில் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இந்த ரப்டி வந்து கூலானதுக்கப்புறம் நீங்கள் அதை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரசமலாய் வந்து நம்ம செஞ்ச உடனே சாப்பிட முடியாது. இந்த சென்னா பால்ஸ் வந்து இந்த ரப்டியில் வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அதனால் குறைஞ்சது வந்துட்டு ஒரு 6 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுருங்க. அதுவும் இல்லாமல் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை நம்ம வந்து கவர் பண்ணி இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 6 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட்டான ஸ்பாஞ்சியான ரசமலாய் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரசமலாய் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரசமலாய் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் என் சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்களோ, ப்ளஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.